ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் உன்கிட்ட எது சொல்லணும் அது படித்தான் நீ நடந்துக்கணும். கடவுள் நோஸ் பெஸ்ட். நான் எந்திரிச்சு போய் கேட்டுன்னு சரி பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராங்கான பவர் நான் எப்படி ஷோ பண்ணிப்பேன். இந்த அயானோட நியூ ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. நியூ அயானா ரொம்ப பெஸ்டா, ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. அது காண்டாமிட கண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனா இவரு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல இன்னும் ரொம்ப கியூட்டா இருக்காரு. அதே மாதிரி உன்னை கியூட்டான வாயை மூடிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கியூட்டா தான் இருக்கும். கடவுள் நோஸ் பெஸ்ட். நீங்க தூக்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு என்ன வாய் வேற மூட சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியாது, உலகமே என்ன குரலை கேட்க அப்படியே ஏறுது. ஆல்ரெடி கடவுள் என்ன வாயில மியூட் பட்டனோட தான் அனுப்பிக்காரு. நான் எதுவுமே பேச மாட்டேன். உன்னை உண்மையிலேயே மியூட் பண்ண என்கிட்ட ஒரு வலிக்கு. என்ன வலிக்கு? எதுக்கு ஐப்ரோவை ரைஸ் பண்றீங்க? தம்பி, நீங்க அந்த இன்னொரு வழி என்னன்னு சொல்லுங்க. தம்பி, என்னை விட்டு நீ எதுக்கு தள்ளி போறேன்னு தெரியும். நீ என்கிட்ட என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரோஷினி. நான் என்ன சொல்ல போறேன்? நீ என்ன லவ் பண்ணாலும் சரி, எப்படியும் விட்டுட்டு தானே போற. உங்களுக்கு சீரியஸாவே நான் உங்களை விட்டுட்டு போக வேண்டிய தோணுதா என்ன? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு நினைக்கவே இல்லை தம்பி. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு தான் நினைச்சேன். என்ன? சொல்லு. நான் அன்னைக்கு உங்களுக்கு நிறைய காயத்தை கொடுத்தேன். நீங்க தெரிஞ்ச எல்லா காயத்தையும் ஏத்துக்கிட்டீங்க. ஆனா நீங்க இருந்தாலும் எப்பவும் என்ன ஹெல்ப் பண்ணவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் என் லைஃபை காப்பாத்துறது கூட நீங்க கத்தியால குத்தவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா என் மனசு இருக்குல்ல, அதோட கனெக்ஷன் உங்களோட இணைஞ்சிருச்சு. இந்த கனெக்ஷன் நம்ம 2 பேரையும் பிரியவே விடாது. நீங்களும் விலகி போக மாட்டீங்க, நானும் உங்களை விட்டு விலகி போக மாட்டேன். அப்போ நீ என்னை விட்டுட்டு கண்டிப்பா போக மாட்டேல்ல? ரோஷினியோட உடல்ல இருந்து உயிரே போனாலும் ரோஷினி உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. அப்ப சரி, அப்ப நீ இதை பத்தி இல்லைன்னா எதை பத்தி சொல்ல வந்தேன்னு சொல்லு. அன்னைக்கு நீங்க என்னை ஈஸியா தோக்கடிச்சிக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தோக்குறது பிடிக்காது. ஆனா காதல் தோக்க கத்து கொடுத்தீங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய காயங்களை கொடுத்துட்டேன்ல, அதுக்காக ஐம் ரியலி சாரி. நான் இதைத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு முறை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிற, நீ என்னை விட்டுட்டு போக மாட்டல? இல்ல, நோ, நெவர். சித்தப்பா, இங்க என்ன நடக்குது? குட்டி, நீங்க என்ன பண்ற? உள்ள எப்படி அந்த டோர் தான் க்ளோஸ் பண்ணி இருந்துச்சுல? சித்தப்பா, நான் விண்டு வழியால வந்தேன். எங்க பாரு குட்டி, நீங்க என்கிட்ட என் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா பண்றேன், கண்டிப்பா பண்ணி தரேன். கண்டிப்பா பண்ணி தரேன். குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும்ல? நான் பண்றேன். நான் குட்டிக்கு பர்த்டேல பெஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்பேன். வா போலாம். சிட்டி. எஸ் மிஸ்டர் குட்டி. சித்தி, நீங்க ஒரு பக்கரி ஓபன் பண்ணிடுங்க. பேக்கரி. கடவுள் நோஸ் பெஸ்ட் மிஸ்டர் குட்டி. நான் ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டேன். நீ வேணா பாரு, ஒன்னா நீங்க கனவு கண்டிப்பா நிறைவேறும். நமக்கு மேரேஜ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு ரோஷினி, ஆனா நாம இன்னும் நெருங்கவே இல்லை. காட், யோசிக்கவே அக்வர்டா இருக்கே. ஆனா இன்னும் நாம யூனோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா க்ளோஸ் ஆகணும்னு எப்படி சொல்வேன்? இருந்தாலும் ரோஷினிட்ட நான் தானே எப்படியாவது சொல்லணும். சொல்றேன்.
எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? அது நான் உன்கிட்ட உனக்கு சொல்லணும்னு நினச்சிட்டேன்னு. ம் அது ஆக்சுவலி உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, நாம் இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு உன்கிட்ட சொல்லணுமே. ஓகே, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, நமக்கிடையில் இன்னும் நீங்கள் 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, சித்தப்பா மார்னிங்லேருந்தே ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஷேடா மிஸ்டர் குட்டி, ஷேடா. உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? சொல்லு, இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன மறுபடி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? எனக்கு மில்க் வேணும். உனக்கா நான் எடுத்துட்டு வரேன் மிஸ்டர் குட்டி. சித்தப்பா, இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? இந்தாங்க மிஸ்டர் குட்டி, இப்போ நீங்க கிளம்பலாம். ஓகே, இப்போ ஏதோ சொல்லிட்டீங்கல்ல, நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இன்னும் க்ளோஸ் ஆகணும் இல்லையா? ஆமா, நான் சொல்ல வந்தது நாம க்ளோஸ் ஆகிக்கோ, நாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரிஞ்சு தான் இருக்கணும் இல்லையா? ஐயோ அட்டப்பாவி, என்னடா உளறி வச்சுக்க. அது நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. ஓகே, நான் இப்போ என் விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு. கான்சர் சிகப்பணில நைட் வந்துட்டு, நட்சத்திரம் மலை நைட் வந்துட்டு, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்போ வரும்? அது நான் சாரி, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா? நோ, நாட் அட் ஆல். அது நான் மோப் எடுத்துட்டு வரேன். வா வா போலாம். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிக்கலன்னா இதை விட்டுறலாம். பிடிக்கலையா? இது நல்லா இருக்கு. ஐ மீன் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஐடியா இது. ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஐடியா வந்ததே இல்லை. எந்த ஐடியா சித்தப்பா? கேக்கை சாப்பிட்றது, கேக்கை பேக் பண்ணி சாப்பிட்றது. நான் இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். வாராசா, இதோ கான் ஃபேமிலி தரப்புல இருந்து ஃப்ரெஷ் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ. அம்மா ட்ரை பண்ணி பாருங்க. பாட்டி, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஏன், என்னாச்சு? உன்னால தான் என் ஃபிகரை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. என் பேரனும் என் மருமகளும் இப்படி நல்லா சமைச்சாங்கன்னா இந்த பாட்டியோட டயட் இந்த ஊரை விட்டு போகும் இல்லையா? கடவுள் நோஸ் பெஸ்ட் பாட்டி. இது எல்லாத்துக்கும் ரீசன் குட்டி தான். ஏன்னா இவர் தான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னார். தேங்க்யூ மிஸ்டர் குட்டி. அது நான் போய் பிளேட்ஸ் கொண்டு வந்துடுறேன். பிளேட்ஸ் தான் ஈகே. நான் போய் ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸ்பூன்ஸ் தான் இங்கே ஈகே. அப்போ டிஷ்யூ எடுத்துகிட்டு வரேன். டிஷ்யூஸ் இல்லைல்ல? ஓகே, டிஷ்யூஸ், ஸ்பூன்ஸ். அது நான் என் ஃபேமிலிக்கிட்ட டிஷ்யூஸும் ஸ்பூன்ஸும் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். பட் நான் ஒன்று பார்க்க தான் வந்தேன். ஓகே, நீங்கள் ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? ஒருவேளை நான் சொன்ன விஷயத்த நீங்கள் கேட்டதாக தான் இவ்வளோ நர்வஸ் ஆகிட்டீங்களா என்ன? நான் பார்க்க நர்வஸாக இருக்கேன். ஆமாம், இருக்கீங்க. ஒருவேளை நான் சொன்னதை கேட்டு பயந்துட்டீங்களா? என்னை பார்த்தா பயந்து போய் நர்வஸ் ஆகிக்கிற மாதிரி ஆகி ஐயோ விடுங்க. சொல்லு. ஆமாம், எஸ், நர்வஸ்னஸ் ரொம்ப அதிகமாகி. மிஸ்டர் அமன் ஜுனேத் கான், என்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன சொன்னீங்க? ஏதோ தாங்கி நிறுத்தி திக்கி ஏதோ என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணீங்கல்ல, ரொம்ப பயந்து போய் என்கிட்ட சொல்ல வந்தீங்க. அப்போ ஒன்ன மாதிரி சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப நார்மலான வார்த்தை தானே, இது ஒன்றும் தப்பான வார்த்தைலாம் இல்லையே. கொஞ்சம் ஆடா, ஃபர்ஸ்ட் நைட் தானே. ஃபர்ஸ்ட் நைட் ஐடியாவை நீங்கள் ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை வேணாம். இந்த ஃபேமிலியே இங்கே தான் இங்கி ஸ்லோ. தெய்வமே, ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ஐடியாவை ட்ராப் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்க. எந்த லாங்குவேஜில் சொல்லட்டுமா? நம்ம 2 பேருக்கும் நடுவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில இருக்கிற நெருக்கம் அதிகமாகணும்னு சொல்ல வந்தேன். நெருக்கம்டா என்னது சித்தப்பா? ஹோ காட், பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு தான் மேஜிக் தெரியும், ஆனால் நீ எல்லா இடத்துலையும் நிற்கியடா. ஆமாம், அப்படி தான் வருவேன். அதான் எப்படிடா? சுட டீ இந்தாங்க. வாவ், வெரி நைஸ் மிஸ்டர் குட்டி.
அப்புறம் சொல்லுங்க சல்மா, நீங்க நம்ம ஹவுஸ்ல கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்கல்ல, செட்டில் ஆயிட்டீங்க தானே, எந்த ப்ராப்ளமும் இல்லையே? அட இல்ல, இந்த சல்மாட வீடுல கடவுள் நல்ல மருமகன் எழுதிக்காரு, எப்படி ப்ராப்ளம் வரும்னு சொல்லுங்க. கேட்டியா? என் பெரியப்பா பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளை பார்க்கறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்கு நானும் ரோஷனியும் போறோம். நோ. என்னாச்சு டோங்கி ஃப்ரம் சம்வேர்? அது இன்னைக்கு நைட்டு ரோஷினியோட அம்மா ரோஷினியை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுல உனக்கு என்னப்பா ப்ராப்ளம்? இல்லை பாட்டி, அது எனக்கே போக இஷ்டம் இல்லை. அது ஓகே ஓகே, உங்கள் 2 பேருக்கும் இம்பார்ட்டண்டான வேலை இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு நாள் போய்த்துட்டு வரலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் அது, இல்லையா ரோஷினி? ஆமாம் ஐக்கி, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓ, அது நான் அவன்ல எதையோ வச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நான் தான் அவன்ல எதையோ வச்சேன், நான் போய் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம், ஒன்றாவே போய் பாருங்க. ஓ, நீங்கள் எதுக்காக திடீர்னு இப்படி கத்துனீங்க? அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணீங்க? நானா பிளான் பண்ணேன், அம்மா தானே பண்ணாங்க. கூல். ஓ, ஸோ அவர் பிளான் இஸ் ஆன் டு நைட். எந்த பிளான் சித்தப்பா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரட்டான ஸ்டோரியை சொல்கிறேன். ஓகே மிஸ்டர் குட்டி? ரோஜாட வேலும் சிகப்பு மண்ணும் ஒன்று சேர்ந்துட்டு, இப்போ இதில் நான் கீசி முட்டையும் போட்டுட்டேன்னா நான் நினைச்ச மாதிரியே இது ரெடி ஆகிரும். இதுக்கு மேலே அமன் ரோஷினியால் என்னை ஒன்று சேர்ந்து எதிர்க்கவே முடியாது. ஏன்னா என் பிளேன் அவங்கள எப்போவுமே ஒன்று சேரவே விடாது. டைம் ஆயிடுச்சு கான்சர். எதுக்கு டைம் ஆயிடுச்சு? ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு பேசாதீங்க. இங்கே பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ப்ளேம் பண்ணுறது நல்லா இல்லை. நீங்கள் இந்த விங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் சாரோட ரூமில் போய் ரெடி ஆகுறேன். இன்றைக்கு நான் போட்டுக்க போகிற ட்ரெஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். சர்ப்ரைஸ்? அப்போ நானும் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்க. சீக்கிரம் வா.